அமெரிக்காவுடனான வர்த்தக பதற்றங்களுக்கு மத்தியில் ஜப்பான் மற்றும் சீனாவுக்கு பிரதமர் மோடி 4 நாட்கள் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார். முதற்கட்டமாக ஜப்பானின் டோக்கியோ நகருக்கு சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்தியா ஜப்பான் வருடாந்திர உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்பதோடு ஜப்பான் பிரதமருடன் பேச்சுவார்த்தை நடத்தவிருக்கிறார். அப்போது இருநாட்டு உறவு, வர்த்தகம், பொருளாதாரம், தொழில்நுட்பம் உள்பட பல்வேறு விவகாரங்களில் ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்கப்படும் என கூறப்படுகிறது. சீனாவின் தியான்ஜின் நகரில் நடக்கும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டிலும் பங்கேற்கும் பிரதமர் மோடி அதிபர்கள் ஜி ஜின்பிங், புட்டின் உட்பட பல்வேறு தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பல்வேறு சவால்களை எதிர்கொள்ள அமைப்பின் மற்ற நாடுகளுடன் இணைந்து இந்தியா பணியாற்றும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக பிரதமர் மோடி ஜப்பான் சென்ற நிலையில் அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்த பயணத்தை ஜப்பான் வர்த்தக பேச்சுவார்த்தையாளர் ரியோசை அகாசவா ரத்து செய்துள்ளார். அமெரிக்காவில் $550 பில்லியன் அளவில் முதலீடு செய்துள்ள ஜப்பான் அதன் மூலம் கிடைக்கும் வருவாயை பிரிப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த அமெரிக்கா செல்ல திட்டமிட்டிருந்தது. வாக்கு திருடன் என தினமும் முன்வைக்கும் குற்றச்சாட்டிற்கு பிரதமர் பதிலளிக்காமல் மௌனம் காப்பது ஏன் என மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மீண்டும் கேள்வி எழுப்பியுள்ளார். பீகாரில் வாக்காளர் அதிகார யாத்திரையில் உரையாற்றிய அவர், இந்தியாவில் உள்ள பெரிய நிறுவனங்களில் எத்தனை நிறுவனங்கள் தலித், ஆதிவாசி அல்லது பிற்படுத்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்தவர்கள் தலைமை பொறுப்பில் வைத்துள்ளார்கள் என கேள்வி எழுப்பினார். ராகுல் காந்தியின் வாக்காளர் அதிகார யாத்திரையில் பிரதமருக்கும் அவரது மறைந்த தாயாருக்கும் எதிராக இழிவான முழக்கம் பயன்படுத்துவது கண்டிக்கத்தக்கது மட்டுமல்ல, நமது ஜனநாயகத்திற்கு களங்கம் விளைவிக்கும் செயல் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். ராகுல் காந்தியின் தலைமையில் காங்கிரஸ் அரசியல் அதன் கீழ்மட்டத்தை எட்டியுள்ளதாக கடுமையாக சாடினார். இந்தியா கனடா இடையேயான உறவுகள் சீர்பட்டு வரும் நிலையில் 9 மாதங்களுக்கு பிறகு அந்நாட்டுக்கான இந்திய தூதரை மத்திய அரசு நியமனம் செய்திருக்கிறது. கடந்த 2024ஆம் ஆண்டு அக்டோபரில் கனடாவுக்கான இந்திய தூதராக இருந்த சஞ்சய் குமாரை மத்திய அரசு திரும்ப பெற்ற நிலையில் தற்போது புதிய இந்திய தூதராக தினேஷ் பட்நாயக் நியமிக்கப்பட்டுள்ளார். பெருமழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஜம்மு மற்றும் பஞ்சாபில் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. வெள்ளம் பாதித்த பகுதிகளிலிருந்து 190க்கும் அதிகமானோரை காப்பாற்றியுள்ள இந்திய விமானப்படை வீரர்கள் பாதித்த மக்களுக்கு 6750 கிலோ நிவாரணப் பொருட்களை வான்வழியாக வீசியுள்ளனர். அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இந்தியா அதிக வரிகளை விதிக்க வேண்டும் என ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் வலியுறுத்தினார். இதுகுறித்து பேசிய அவர், அமெரிக்கா 50% வரிகளை விதித்தால் நாம் அதை 100% இரட்டிப்பாக்க வேண்டும் என்றார். தான் உயிரோடு இருக்கும் வரை மக்களின் வாக்குரிமையை யாரும் பறிக்க அனுமதிக்க மாட்டேன் என மேற்கு வங்க முதல்வர் மமதா பானர்ஜி சூளுரைத்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், மேற்கு வங்க வாக்காளர் பட்டியலிலிருந்து பெயர்களை நீக்கும் நோக்கத்துடன் மாநிலத்தின் வெளியே இருந்து 500க்கும் மேற்பட்ட குழுக்களை பாஜக அனுப்பியுள்ளதாக தெரிவித்தார். 75 வயது ஆனால் தான் ஓய்வு பெற்று விடுவேன் என்றோ மற்றவர்களும் 75 வயது ஆனால் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் என்றோ ஒருபோதும் சொல்லவில்லை என RSS தலைவர் மோகன் பகவத் பேசியிருப்பது பல்வேறு யூகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அமைந்துள்ளது. பிரதமர் மோடிக்கும் வரும் செப்டம்பர் 17ஆம் தேதி 75வது பிறந்த நாள் வருகிறது. முன்னதாக மோகன் பகவத் 75 வயது ஆகிவிட்டது என்றால் மற்றவர்களுக்கு வழிவிட வேண்டும் என்று பேசியிருந்தார். ஒவ்வொரு இந்திய தம்பதியினரும் 3 குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என RSS தலைவர் மோகன் பகவத் தெரிவித்துள்ளது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. சரியான வயதில் திருமணம் செய்து கொண்டு 3 குழந்தைகளை பெற்றெடுக்கும் பெற்றோரும் குழந்தைகளும் ஆரோக்கியமாக இருப்பதாக மருத்துவர்கள் தன்னிடம் கூறியதாக அவர் தெரிவித்தார். மசோதாக்கள் மீது முடிவெடுக்கும் விவகாரத்தில் மாநில அரசுகள் வழக்கு போட முடியாது என உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. சட்டசபைகளில் நிறைவேற்றி அனுப்பப்படும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர்களுக்கு உச்சநீதிமன்றம் கால நிர்ணயம் செய்தது தொடர்பாக குடியரசுத் தலைவர் 14 கேள்விகளை எழுப்பியிருந்தார்.
சூப்பர் முதலமைச்சரை போல ஆளுநர் செயல்பட முடியாது என உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. உச்சநீதிமன்றத்தில் குடியரசுத் தலைவர் எழுப்பிய 14 கேள்விகள் தொடர்பான வழக்கு விசாரணையின் போது ஆளுநரும் முதலமைச்சரும் ஒரே உரையில் 2 வாள்களாக இருக்க முடியாது எனவும் திட்டவட்டமாக தெரிவித்தது. மசோதாக்கள் மீது ஆளுநர்கள் மாத கணக்கில் முடிவெடுக்காமல் இருப்பதை எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது என உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்தது. குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர்களுக்கு கால நிர்ணயம் செய்தது தொடர்பாக உச்சநீதிமன்றத்திற்கு குடியரசுத் தலைவர் 14 கேள்விகளை எழுப்பியிருந்த நிலையில் அலுவல் நேரம் முடிந்ததால் செப்டம்பர் 2ஆம் தேதிக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. நாட்டிலேயே உற்பத்தி துறையில் அதிக வேலைவாய்ப்புகளை அளித்த பட்டியலில் தமிழ்நாடு முதலிடம் பிடித்திருப்பது குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் அமித்ஷா முதல் பழனிசாமி வரை திமுக ஆட்சியை பழிக்கும் அனைவருக்கும் மத்திய பாஜக அரசே நெத்தியடி பதில் அளித்திருப்பதாக கூறியுள்ளார். குரூப் 1 முதல்நிலை தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் முதன்மை தேர்வுக்கு தயாராகும்படி டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். குரூப் 1 முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்ற 1843 பேரும், குரூப் 1A தேர்வில் தேர்ச்சி பெற்ற 22 பேரும் டிசம்பர் மாதம் முதன்மை தேர்வு எழுத உள்ளனர். 2015ஆம் ஆண்டில் ஆம்பூரில் காவல்துறையை கண்டித்து நடைபெற்ற போராட்டத்தில் ஏற்பட்ட கலவரம் தொடர்பான வழக்கில் திருப்பத்தூர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. அதன்படி 22 பேரை குற்றவாளி என அறிவித்த நீதிமன்றம் முன்னாள் எம்எல்ஏ அஸ்லம் பாஷாவுக்கு சொந்தமான சொத்துக்களை பறிமுதல் செய்து கலவரத்தில் ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடு செய்ய உத்தரவிட்டது. சென்னையில் விளையாட்டு மைதானத்துக்காக ஒதுக்கப்பட்ட இடத்தில் நாய் கருத்தடை மையம் அமைக்க தடை கோரிய வழக்கில் மாநகராட்சி 2 வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னதாக மைதானம் முழுவதையும் மாற்றாமல் 6000 சதுர அடியில் மட்டுமே நாய் கருத்தடை மையம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆணவ கொலைகளை தடுக்க தனிச்சட்டம் இயற்ற மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிடக் கோரி தாவேக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் தற்போதுள்ள சட்டங்களால் ஆணவ கொலைகளை உறுதியாக தடுக்க முடியாது என தெரிவித்துள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரி அவரது மனைவி பொற்கொடி தாக்கல் செய்த வழக்கை தற்போது விசாரிக்க முடியாது என தெரிவித்த சென்னை உயர்நீதிமன்றம் செப்டம்பர் 25ஆம் தேதிக்கு விசாரணையை தள்ளி வைத்தது. இதைப்போல ஆம்ஸ்ட்ராங்கின் சகோதரர் கீனோஸ் ஆம்ஸ்ட்ராங் தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பும் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. திருப்பதி கோவிலை உதாரணமாக காட்டி தமிழக கோவில்களிலும் தேவஸ்தானங்களை அமைப்பது குறித்து யோசிக்க வேண்டிய தருணம் இது என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் முன்பு வணிக வளாகம் கட்டுவது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இந்து சமய அறநிலையத்துறைக்கு அறிவுறுத்தியது. தமிழகத்தில் IAS அதிகாரிகள் 7 பேரை பணியிட மாற்றம் செய்து தலைமைச் செயலாளர் முருகானந்தம் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதன்படி மாநில தேர்தல் ஆணைய செயலாளர் பாலசுப்ரமணியம் பொது மற்றும் மறுவாழ்வுத்துறை அரசு கூடுதல் செயலாளராகவும், உள்துறை மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அரசு கூடுதல் செயலாளர் வெங்கடப்பிரியா மாநில தேர்தல் ஆணைய செயலாளராகவும் நியமனம் செய்யப்பட்டனர். மதுரையிலிருந்து துபாய்க்கு புறப்பட தயாரான ஸ்பைஸ் ஜெட் விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ரன்வேயிலிருந்து மீண்டும் விமானம் நிறுத்துமிடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்ட பின்னரே மீண்டும் விமானம் புறப்படும் என அதிகாரிகள் தெரிவித்த நிலையில் விமான நிலையத்தில் பயணிகள் நீண்ட நேரம் காத்திருந்தனர். சென்னை தரமணியில் உள்ள தேசிய தொழில்நுட்ப ஆசிரியர் பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் பல்நோக்க பணியாளர்கள் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்காக ஆள் மாறாட்டம் செய்து தேர்வு எழுதியதாக உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 2 ரயில்வே அதிகாரிகள் மற்றும் ஒரு இந்தி ஆசிரியரை சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். பணத்துக்காக ஆள் மாறாட்டம் மூலம் தேர்வு எழுதியது தெரிய வந்துள்ளது. தாவேக தலைவர் விஜய் முதலமைச்சர் ஸ்டாலினை அங்கிள் என அழைத்ததில் தவறு கிடையாது என திரைப்பட இயக்குனர் KS ரவிக்குமார் தெரிவித்தார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அங்கிள் என்பது தவறான வார்த்தை கிடையாது என்று கூறினார். மேலும் விஜய் தன்னை நேரில் பார்க்கும்போது குட் மார்னிங் அங்கிள், வணக்கம், எப்படி இருக்கீங்கன்னு தான் சொல்லுவார் என்று KS ரவிக்குமார் தெரிவித்தார்.
பரந்தூர் விமான நிலையம் அமைக்க ஏகனாபுரம் கிராமத்தில் உள்ள ஏரியை கையகப்படுத்துவதற்கு எதிராக பொதுநல வழக்கு மட்டுமே தாக்கல் செய்ய முடியும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்ததை அடுத்து அது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு திரும்ப பெறப்பட்டது. ஏகனாபுரத்தில் உள்ள காலி ஏரியை விவசாயம் சாராத பணிகளுக்காகவோ வர்த்தக பயன்பாட்டுக்காகவோ வகைமாற்றம் செய்யக்கூடாது என அரசுக்கு உத்தரவிடக் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு வருவதாக அக்கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் கூறினார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நல்லக்கண்ணுவை பார்த்துவிட்டு திரும்பிய அவர் மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருவதாக தெரிவித்தார். குஜராத்தில் அங்கீகாரம் பெறாத அரசியல் கட்சிகள் 4300 கோடி ரூபாய் நன்கொடை பெற்றிருக்கும் விவகாரம் அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாக அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்தார். கேரள எல்லையான நீரோடியிலிருந்து வேளாங்கண்ணிக்கு சிறப்பு பேருந்தை தொடங்கி வைத்த அவர் குஜராத்தில் நடைபெற்றிருப்பது மிகப்பெரிய ஊழல் என்றார். பொய்களை வைத்துக் கொண்டு மக்களை திசை திருப்ப நினைத்தால் 1991 தேர்தல் நிலைதான் திமுகவுக்கு ஏற்படும் என பாஜக மூத்த தலைவர் ராஜா எச்சரிக்கை விடுத்தார். மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வாக்கு திருட்டு தொடர்பாக ராகுல் காந்தி கூறுவதையே முதல்வரும் கூறி வருவதாக குற்றம் சாட்டினார். அரசியலில் கோமாளித்தனமான கேள்விகளையும் பதில்களையும் தாவேக்க கட்சியினர் எழுப்புவது இயற்கை குணமாக இருக்கலாம் என அமைச்சர் கோவி செழியன் விமர்சித்தார். பெரம்பலூரில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பயிலரங்கத்தில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் தாவேக்க போன்ற அற்பத்தனமான மலிவான அரசியலை திமுக ஒருபோதும் செய்யாது என்றார். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் பகுதியில் கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக குடியிருப்பு மற்றும் கடைகளுக்குள் மழை நீர் புகுந்தது. 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. இதன் காரணமாக தாழ்வான இடங்களில் உள்ள குடியிருப்புகள் மற்றும் கடைகளுக்குள் மழை நீர் புகுந்து தேங்கியது. தேனி மாவட்டம் கம்பம் அருகே கல்குவாரி பிரச்சனை காரணமாக இளைஞர் கத்தியால் குத்தி கொல்லப்பட்ட வழக்கில் 5 பேர் கைது செய்யப்பட்டனர். காமையகவுண்டன்பட்டியைச் சேர்ந்த சதீஷ்குமார் என்ற சசி என்பவரை அதே ஊரைச் சேர்ந்த கும்பல் கத்தியால் குத்தி கொலை செய்ததாக சின்னச்சாமி, குரு இளங்கோ, அல்லி பாலமுருகன், அமைதி ராஜா, மணிமாறன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். சென்னையை அடுத்த கண்ணகி நகர் பகுதியில் அனைத்து துறை அதிகாரிகளுடன் சோழிங்கநல்லூர் எம்எல்ஏ அரவிந்த் ரமேஷ் ஆய்வு மேற்கொண்டார். இப்பகுதியில் தேங்கியிருந்த நீரில் மின்சாரம் பாய்ந்து தூய்மை பணியாளர் வரலட்சுமி என்பவர் உயிரிழந்த நிலையில் கண்ணகி நகரில் பல்வேறு இடங்களில் மின் வயர்கள் பாதுகாப்பற்ற நிலையில் காணப்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியிருந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு குடும்பத்துடன் அரசு பேருந்தில் சென்ற நபர் திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் மூணாரில் வசித்து வந்த சுந்தர்ராஜ் என்பவர் கொடைக்கானலில் உள்ள தனது உறவினர் வீட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள குடும்பத்துடன் செல்லும் வழியில் உயிரிழந்தார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே அரசு பள்ளியை ஆய்வு செய்ய வந்த மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளிடம் மாணவர்களின் பெற்றோர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சித்தராஜா கண்டிகையில் உள்ள அரசு பள்ளியில் படிக்கும் 4 மாணவர்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதை அடுத்து அங்கு வந்த மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் குடிநீர் உள்ளிட்டவைகளை முறையாக ஆய்வு செய்யவில்லை என கூறப்படுகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம நிர்வாக அலுவலகத்தை முற்றுகையிட்ட மக்கள் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மதனாஞ்சேரியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்காக நில அளவீடு செய்ய சென்ற அதிகாரிகளை அப்பகுதி மக்கள் தடுத்து நிறுத்தினர். புதுக்கோட்டையில் பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு போக்குவரத்து ஊழியர் சங்கத்தினர் மற்றும் அரசு போக்குவரத்து ஓய்வு பெற்ற நல அமைப்பினர் அரை நிர்வாண போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேர்தல் வாக்குறுதிப்படி அனைவருக்கும் பழைய பென்ஷன் திட்டத்தை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை பாடலாக பாடி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இந்திய பொருட்களுக்கு 50% வரி விதித்த அமெரிக்காவுக்கு எதிராக மேற்குவங்க மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிலிகுரியில் நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்ற மக்கள் அமெரிக்க பொருட்களை புறக்கணிக்க வலியுறுத்தி கோகோ கோலா பானத்தை கீழே ஊற்றி அழித்து கண்டனத்தை பதிவு செய்தனர். மத்திய
மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் மாவட்ட ஆட்சியரை அடிக்க பாய்ந்த சட்டமன்ற உறுப்பினரின் வீடியோ இணையத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவசாயி ஒருவர் அளித்த புகார் குறித்து ஆட்சியரிடம் விவாதிக்க அவரது வீட்டிற்கு பிந்து தொகுதி பாஜக எம்எல்ஏ நரேந்திர சிங் குஷ்வாஹா சென்றார். ஆட்சியர் வீட்டை விட்டு வெளியே வராததால் ஆத்திரமடைந்தார். தங்கள் அரசியல் போராட்டம் ஆர்ஜேடிக்கும் எந்த கட்சிக்கும் எதிரானது அல்ல என்றும் இந்த போராட்டம் பீகாரில் உள்ள அமைப்பை மாற்றுவதற்கானது என்றும் ஜன் சுராஜ் கட்சியின் தலைவர் பிரசாந்த் கிஷோர் தெரிவித்துள்ளார். தங்கள் போராட்டம் பீகாரின் குழந்தைகளின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்கானது எனவும் தெரிவித்தார். தெலங்கானாவில் கடந்த 3 நாட்களாக கொட்டி தீர்த்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. காமாரெட்டி நகரில் மழை வெள்ளத்தில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்கும் பணி துரித கதியில் நடைபெற்று வருகிறது. ஹெலிகாப்டர் மூலமும் மீட்பு பணி நடைபெற்று வருகிறது. கேரளாவின் கொச்சியில் ஐடி ஊழியரை கடத்தி தாக்கப்பட்ட சம்பவத்தில் நடிகை லட்சுமி மேனனுடன் காணப்பட்ட நபர் கூலிப்படையைச் சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளது. கடத்தல் சம்பவம் தொடர்பாக நடிகை லட்சுமி மேனன் உட்பட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் மிதுன் மோகன், நிதீஷ், சோனா மோல் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் மிதுன் மோகன் 2023ஆம் ஆண்டு தங்க வியாபாரியை கடத்திய வழக்கில் கைதாகி ஜாமீனில் விடுவிக்கப்பட்டவர் ஆவார். திருப்பதி ஐஐடியில் மாணவர்களின் மடிக்கணினிகளை திருடிய கோவையைச் சேர்ந்த 3வரை ஆந்திர போலீசார் கைது செய்தனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு மாணவர்களின் மடிக்கணினிகள் திருடு போன நிலையில் அது குறித்து போலீசார் விசாரித்து வந்தனர். அதில் கோயம்புத்தூரைச் சேர்ந்த வீராசாமி, கணேஷ், தமிழ்ச்செல்வன் ஆகியோர் மடிக்கணினிகளை திருடிச் சென்றது தெரிய வந்தது. கர்நாடக மாநிலம் தாவணகெரே மாவட்டத்தைச் சேர்ந்த சையத் நூர் என்பவரின் நாட்டு கோழிகளில் ஒன்று வெள்ளை நிறத்துக்கு பதிலாக நீல நிறத்தில் முட்டையிட்டிருந்தது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. நீல நிற முட்டையிட்ட கோழியை ஆய்வுக்கு உட்படுத்த கால்நடைத்துறை அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே குடிநீர் கேட்டு காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கொத்தமங்கலம் ஊராட்சியில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ள நிலையில் கடந்த சில நாட்களாக முறையாக குடிநீர் வழங்கவில்லை என கூறப்படுகிறது. புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லாததால் ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் மறியல் செய்தனர். பிறவிலேயே காது கேளாத மற்றும் வாய்ப்பேச முடியாத 140 குழந்தைகளுக்கு சிவகங்கை அரசு மருத்துவமனையில் அதிநவீன சிகிச்சை மூலம் காது கேட்கவும் பேசவும் வைக்கப்பட்டுள்ளது. தனியார் மருத்துவமனைகளில் 15 லட்சத்திற்கும் மேல் செலவாகும் இந்த நவீன சிகிச்சை அரசு மருத்துவமனையில் இலவசமாக செய்யப்பட்டுள்ளது. தனியார் மெரைன் ஷிப்பிங் நிறுவன ஊழியர் உயிரிழப்பில் மர்மம் இருப்பதாக கூறி அவரது உறவினர்கள் மற்றும் பல்வேறு அமைப்பினர்கள் தூத்துக்குடியில் உள்ள பழைய துறைமுகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தனியார் மெரைன் ஷிப்பிங் நிறுவன ஊழியர் சந்தனராஜ் என்பவர் கடந்த 25ஆம் தேதி பணியில் இருந்தபோது மர்மமான முறையில் உயிரிழக்க அவரது சடலம் கடலில் மிதந்ததாக கூறப்படுகிறது. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே வடகாடுபட்டி கிராமத்தில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இடத்தில் சாலை அமைக்க வனத்துறையினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு நிலவியது. சம்பவ இடத்திற்கு சென்ற சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அனைத்து ஆவணங்களையும் காண்பித்து விரைவில் சாலை பணிகளை தொடங்க ஒப்பந்ததாரருக்கு உத்தரவிட்டார். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் மச்சினியை கர்ப்பிணியாக்கிய நபருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. கூடலூரைச் சேர்ந்த தம்பதியின் 3வது மகளை திருமணம் செய்த ரமேஷ் குழந்தை இல்லாததால் அப்பெண்ணின் தங்கையை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பம் ஆக்கினார். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே மூதாட்டியை கொலை செய்து நகையை பறித்துச் சென்ற கரும்பு வெட்டும் தொழிலாளர்கள் 6 பேருக்கு மகளிர் நீதிமன்றம் இரட்டை ஆயுள் தண்டனை விதித்தது. கோனேரி வயல் கிராமத்தில் இரவு வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டி காளிமுத்துவை திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் கோவில்பட்டியைச் சேர்ந்த 6 பேர் கொலை செய்தனர். மதுரையில் நகை பணத்திற்காக தாய் மற்றும் 6 வயது மகனை கொலை செய்த 3 பேரில் ஒருவன் உயிரிழந்த நிலையில் இருவருக்கு 3 ஆயுள் தண்டனை விதித்து மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. கடந்த 2012ஆம் ஆண்டு துர்காதேவியின் வீட்டிற்குள் சென்ற காளிமுத்து, முத்துப்பாண்டி, அலெக்ஸ் பாண்டியன் ஆகியோர் 10.5 பவுன் நகை மற்றும் 85,000 ரூபாயை திருடியதுடன் பெண் மற்றும் மகனை கொலை செய்தனர்.
திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் புகார் அளிப்பதற்கான விண்ணப்பங்கள் இல்லாததால் அதிகாரிகளிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தண்டலத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற முகாமில் பொதுமக்கள் தங்களது குறைகளை எழுதி கொடுப்பதற்கான விண்ணப்பங்கள் தீர்ந்துவிட்டதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். திண்டுக்கல்லில் அச்சக உரிமையாளரிடமிருந்து 6.5 கோடி மதிப்பிலான நிலத்தை அபகரிக்க முயன்ற நபர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். RM காலனியைச் சேர்ந்த அச்சக உரிமையாளர் சரவணனின் நிலத்தை வாங்கிக் கொள்வதாக கூறி அதன் அசல் ஆவணங்களை பெற்றுக்கொண்டு தர மறுப்பதாக திருச்சியைச் சேர்ந்த மின்விளக்கு உதிரி பாகம் தயாரிக்கும் நிறுவன உரிமையாளர் வினோத்குமார் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. பெண் வழக்கறிஞரின் அந்தரங்க வீடியோக்கள் முடக்கப்பட்டாலும் தமிழ்நாட்டில் மட்டும் எப்படி மீண்டும் மீண்டும் பரவி வருகிறது என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. மேலும் பெண் வழக்கறிஞர் புகார் குறித்த வழக்கின் புலன் விசாரணை எந்த நிலையில் உள்ளது எனவும் சைபர் கிரைம் போலீசாருக்கு நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. வணிக நிறுவனங்கள் தொடர்பான உத்தரவை அனைத்து காவல் நிலையங்களுக்கும் தெரிவிக்குமாறு டிஜிபி மற்றும் காவல் ஆணையருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. 24 மணி நேரமும் கடைகள், வர்த்தக நிறுவனங்கள் திறந்திருக்க அனுமதி அளித்த தமிழ்நாடு அரசு உத்தரவை மீறி இரவு நேரங்களில் கடைகளை மூடும்படி போலீசார் மிரட்டுவதாக மனு தாக்கல் செய்யப்பட்டது. காஞ்சிபுரத்தில் சாலை விபத்தில் பலியான வாரிசுதாரர்களுக்கு இழப்பீடு வழங்காத அரசு பேருந்து ஜப்தி செய்யப்பட்டது. பல்லவர்மேடு பகுதியைச் சேர்ந்த அண்ணாமலை அரசு பேருந்து மோதி உயிரிழந்ததால் அவரது வாரிசுதாரர்களுக்கு 5,80,000 ரூபாயை 7.5% வட்டியுடன் வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதில் 1,25,000 பாக்கி இருந்ததால் பேருந்து ஜப்தி செய்யப்பட்டது. சென்னை மாநகராட்சி முன்மொழிந்துள்ள கழிவுகளை எரித்து மின்சாரம் தயாரிக்கும் திட்டத்திற்கு மாற்றாக பசுமை சென்னை முன்னெடுப்பு என்கிற மாற்று திட்டத்தை வடசென்னை குடியிருப்போர் நலச்சங்கங்களின் கூட்டமைப்பு முன்மொழிந்துள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் குப்பைகளை பல்வேறு வழிமுறைகளாக பயன்படுத்தலாம் என அந்த அமைப்பு தெரிவித்திருக்கிறது. சென்னை குன்றத்தூரில் உள்ள தனியார் கல்லூரியில் தைவான் நாட்டின் மேம்பட்ட மின்னணு சிப் உற்பத்தி தொழில்நுட்பத்தை மாணவர்களுக்கு ஊக்குவிக்கும் வகையில் சிறப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் ஆண்டுக்கு 200 மாணவர்கள் தைவான் நாட்டின் முன்னணி நிறுவனங்களுடன் இணைந்து புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்கும் விதமாக ஒப்பந்தம் கையெழுத்தானது. கடலூர் மாவட்டம் கம்மாபுரத்தில் கிணற்றில் தவறி விழுந்து தத்தளித்த நாயை 3 நாட்களுக்கு பிறகு தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். புதர்மண்டி கிடந்த கிணற்றிலிருந்து சப்தம் வருவதை கவனித்த அப்பகுதியைச் சேர்ந்த சிறுவன் தீயணைப்புத் துறையினரை வரவழைத்து நாயை காப்பாற்றினான். திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டியில் பேரூராட்சி மன்ற கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய வார்டு உறுப்பினர் ஜெயகிருஷ்ணன் என்பவர் தங்களது பகுதியில் ஒரு மயானத்திற்கு 4 ஒப்பந்ததாரர்கள் வேலை பார்த்தும் பணி இன்னும் முழுமையடையவில்லை என கூறி பேரூராட்சி மன்ற தலைவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே தம்முடன் பழகுவதை தவிர்த்து வந்த பெண்ணை கத்தியால் சரமாரியாக குத்திவிட்டு தப்பி சென்ற இளைஞரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பல ஆண்டுகளாக நெருக்கமாக பழகி வந்த பெண் திடீரென பழகுவதை நிறுத்தியதால் ஆத்திரமடைந்த ஜெயபிரகாஷ் வீடு புகுந்து பெண்ணை தாக்கியுள்ளார். சென்னை சைதாப்பேட்டையில் 19 மாடிகள் கொண்ட வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் ஏற்பட்ட மின்தடையால் லிப்ட் பாதி வழியில் நின்ற அவலம் அரங்கேறியுள்ளது. இது முதல் முறையல்ல எனவும் அடிக்கடி மின்தடை ஏற்படுவதாகவும் அப்போதெல்லாம் மக்கள் சிக்கி தவிப்பது தொடர்கதையாக உள்ளதாகவும் குமுறும் குடியிருப்பு வாசிகள் இங்கு வசிக்கவே பயமாக இருக்கிறது என அச்சத்துடன் தெரிவிக்கிறார்கள். மெக்சிகோவில் நாடாளுமன்ற சபாநாயகர் மீது எதிர்க்கட்சித் தலைவர் தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. வெளிநாட்டு ராணுவ துருப்புகளை உள்நாட்டுக்குள் அனுமதித்தது தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் சபாநாயகர் அனுமதி மறுத்ததால் எதிர்க்கட்சித் தலைவர் ஆவேசமடைந்து தாக்குதல் நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஃபுஜி எரிமலை வெடித்தால் என்னவெல்லாம் நடக்கும் என்பதை விளக்கும் வகையில் ஜப்பான் அரசு AI வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளது. எரிமலை வெடித்த 2 மணி நேரத்தில் டோக்கியோவில் சாம்பல் விழத் தொடங்குவது, தண்டவாளங்கள் ஓடுபாதைகளில் சாம்பல் குவிந்து ரயில்கள் விமானங்களை நிறுத்துவது போன்ற காட்சிகளுடன் வீடியோ உருவாக்கப்பட்டுள்ளது.
செப்டம்பர் 9ஆம் தேதி தொடங்கும் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடருக்கு முன்னதாக UAE, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் ஆகிய 3 அணிகளுக்கிடையேயான முத்தரப்பு தொடர் நடைபெற உள்ளது. இத்தொடர் இன்று தொடங்கி 7ஆம் தேதி வரை நடக்கிறது. இந்நிலையில் 3 அணிகளின் கேப்டன்களான முகமது வாசிம், சல்மான் ஆகா, ரஷீத் கான் ஆகியோர் கோப்பையுடன் போட்டோ ஷூட் எடுத்துக் கொண்டனர். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி RCB கேர்ஸ் என்னும் திட்டத்தை தொடங்கியுள்ளது. 3 மாதங்களுக்கு பிறகு ரசிகர்களிடம் உரையாடிய அந்த அணி ஜூன் 4ஆம் தேதி நடந்த துயர சம்பவம் காரணமாக தாங்கள் மௌனமாக இருந்ததாக தெரிவித்துள்ளது. ரசிகர்களுடன் இணைந்து அர்த்தமுள்ள செயல்களை முன்னெடுக்க RCB கேர்ஸ் என்ற புதிய தளத்தை உருவாக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளது. ஈரோடு மாவட்டம் தாளவாடியில் இந்து முன்னணி சார்பில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட 8 அடி உயர விநாயகர் சிலை உள்ளிட்ட சிலைகள் ஆற்றில் கரைக்கப்பட்டன. விநாயகர் சிலை ஊர்வலத்தை நடிகர் ரஞ்சித் கொடியசைத்து தொடங்கி வைக்க மேளதாளங்கள் முழங்க புறப்பட்டு தலைமலை சாலையில் உள்ள ஓடைக்கு கொண்டு செல்லப்பட்டு கரைக்கப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டம் ஏரலில் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் வகையில் ராணுவ உடையுடன் அமைக்கப்பட்டிருந்த விநாயகர் உட்பட 19 சிலைகள் தாமிரபரணி ஆற்றில் கரைக்கப்பட்டன. விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி வைக்கப்பட்டிருந்த சிலைகள் மேளதாளங்கள் முழங்க ஏரல் வீதிகளில் கொண்டு செல்லப்பட்டு ஆற்றில் கரைக்கப்பட்டன. திருவாரூர் அருகே சோமாசி கிராமத்தில் உள்ள வீரமாக்காளியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு யாகசாலை பூசை நடைபெற்றது. மேளதாளங்கள் முழங்க ஆட்டம் பாட்டத்துடன் ஊர்வலமாக சென்ற பக்தர்கள் அம்மனுக்கு சீர்வரிசை படைத்து மனமுருகி வழிபாடு செய்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி நரசிம்ம பெருமாள் கோயிலில் உள்ள பழமை வாய்ந்த அரச மற்றும் வேப்ப மரங்களுக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது. மங்கள வாத்தியங்களுடன் 108 மாங்கல்ய சீர்வரிசையை ஊர்வலமாக பக்தர்கள் எடுத்துச் சென்றதை தொடர்ந்து சிவன், பார்வதி போன்று வைக்கப்பட்டிருந்த செம்பு கலசங்களுக்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க திருமணம் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் எடப்பாடியில் விநாயகர் சிலைகள் ஊர்வலம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. எடப்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வைக்கப்பட்டிருந்த 100க்கும் மேற்பட்ட சிலைகள் டிராக்டர் உள்ளிட்ட வாகனங்களில் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு பூலாம்பட்டி பகுதியில் உள்ள காவிரி ஆற்றில் கரைக்கப்பட்டன. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் 2வது நாளாக நடைபெற்ற விநாயகர் சிலை ஊர்வலத்தில் ஆண்களும் பெண்களும் DJ பாடல்களுக்கு உற்சாகமாக நடனமாடினர். விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி இந்து மக்கள் கட்சி சார்பில் 15க்கும் மேற்பட்ட இடங்களில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக எடுத்துச் சென்று நீர்நிலைகளில் கரைத்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் அபிராமபுரம் நகரில் நடைபெற்ற விநாயகர் சிலை மற்றும் முளைப்பாரி ஊர்வலத்தில் மத நல்லிணக்கத்தை பறைசாற்றும் வகையில் இஸ்லாமியர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பெண்கள் கும்மியடித்து முளைப்பாரி ஊர்வலத்தை தொடங்கி வைக்க கரகாட்டம் மற்றும் மேளதாளங்கள் முழங்க ஊர்வலம் நகரில் வலம் வந்தது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் விநாயகர் சிலைகள் ஊர்வலம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஆண்டிப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு மக்கள் பூசை செய்து வழிபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் நடைபெற்ற பிரம்மாண்ட விநாயகர் சிலை ஊர்வலத்தில் விதவிதமான விநாயகர்களின் அணிவகுப்பை பொதுமக்கள் கண்டுகளித்தனர். மகாமக குளம் அருகே உள்ள வீரசைவ பெரிய மடத்திலிருந்து விநாயகர் சிலை ஊர்வலம் புறப்பட்டு நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக காவிரி படித்துறையை அடைந்து அங்கு நள்ளிரவு வரை சிலைகள் கரைக்கப்பட்டன. மெர்சிடஸ் பென்ஸ் GLE-க்கு போட்டியாக தனது X5 மாடலை BMW இந்தியாவில் அறிமுகப்படுத்தியது. பெட்ரோல், டீசல் என 2 வேரியன்ட்டுகளிலும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த காரின் விலை 1,10,00,000 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது.